உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப் அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா ஒரு சில அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா லிங்க். இப்போ நீங்கள் ஒரு குரூப் அக்கௌண்ட்டில் மெம்பராக இருக்கீங்க. ஸோ அந்த குரூப் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை சேர்க்கணும். அதுக்கு லிங்க் வந்து பிரதானமாக இருக்குது. இப்போ அந்த லிங்கை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த 2 விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு குரூப் அக்கௌண்ட்ல நீங்க மெம்பரா ரொம்ப நாளா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குரூப் அக்கௌண்ட்ல ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ அந்த குரூப் அக்கௌண்ட்ல உங்களுக்கு இணைக்கணும் ஆசை. அப்போ உங்களால முடியாது. நீங்க ஒரு அட்மினா இருந்தீங்கன்னா உங்களால ஈஸியா முடியும். பட் அட்மின் வேற யாரோ, அந்த அட்மின் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை நீங்க அந்த குரூப் அக்கௌண்ட்ல இணைச்சிக்கலாம். இப்போ அட்மினுக்கு ஒரு புது செட்டிங்கை வந்து வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அட்மின் நினைச்சா அந்த குரூப் அக்கௌண்ட் உள்ள மெம்பர்ஸ் எல்லாரும் லிங்கை ஷேர் பண்ணி அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை உள்ள இழுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு. அது எங்க இருக்கு நான் பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு குரூப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவோம். இப்போ அந்த குரூப் அக்கௌண்ட்டோட நேமுக்குள்ள போவோம். அடுத்தது குரூப் பெர்மிஷன்ஸ். ஸோ இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. நீங்க ஒரு அட்மினா இருந்தீங்கன்னா உங்களுடைய குரூப் அக்கௌண்ட் உள்ள மெம்பர்ஸ்க்கு ஒரு சில அனுமதிகளை நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி அனுமதிகளை நான் கொடுத்து வச்சிருக்கேன். அடிஷ்னலா ஆட் அதர் மெம்பர்ஸ். நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆட் அதர் மெம்பர்ஸ், அதாவது உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கலாம். அதுக்குண்டான டாகிள் தான் இது. இது நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணீங்கன்னா அடுத்ததா ஒரு டாகிள் ஓப்பன் ஆகும். ஸோ இதையும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குரூப் அக்கௌண்ட் உள்ள மெம்பர்ஸ் ஈஸியா லிங்கை அக்சஸ் பண்ண முடியும். அதாவது அவங்க ஷேர் பண்ண முடியும் அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய அக்கௌண்ட்ல குரூப் அக்கௌண்ட் விசிபிள் ஆகும் போது அவர் இந்த பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் கீழே பாருங்க, இன்வைட் வயா குரூப் லிங்க் இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். தட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், ஸ்டேட்டஸ்ல போடலாம், லிங்கை காப்பி பண்ணி எதுல வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம், லிங்கை ஷேர் பண்ணலாம் எந்த சோஷியல் அப்ளிகேஷன்லையும். QR கோட் அப்படிங்கிற ஒரு புதிய மெத்தடை கையாண்டிருக்காங்க. அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ரீசெட் லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேனேஜ் பெர்மிஷன் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூ மெம்பர்ஸ் நீட் அட்மின் அப்ரூவல் டு ஜாயின் திஸ் குரூப். ஒன்லி அட்மின் ஹேவ் அக்சஸ் டு திஸ் லிங்க் ஹியர். இன்னொரு முக்கியமான விஷயம், லிங்க் யாரு கிரியேட் பண்றாங்களோ அந்த லிங்கை யாரு அக்சஸ் பண்ணி உள்ள வர முயற்சி பண்றாங்களோ அப்போ அந்த அட்மினுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போகும். அதாவது புதுசா ஒரு நபர் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் அவருக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த அற்புதமான விஷயத்த வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ்க்கு அனுமதி கொடுக்கற மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அட்மின் தான் செய்யணும். அட்மின் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு லிங்கை வந்து அந்த குரூப் அக்கௌண்டோட லிங்கை நம்ம வேண்டியப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஷெட்யூல் இந்த செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ஜூம்ல இருக்கு, அதே மாதிரி கூகுள் மீட்ல இருக்கு. இந்த வார்த்தை ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். கூகுளோட ஜிமெயில் இருக்கு, கூகுளோட மெசேஜஸ்ல இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்ல ஷெட்யூலை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து குரூப்போ இல்ல பர்சனையோ நம்ம இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங் தான். இந்த ஷெட்யூலுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கால் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம செட் பண்ணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுவோம். பாட்டம் ரைட்ல கால்ஸ்க்கு மேல பிளஸ் பட்டன், அதுக்கப்புறம் ஷெட்யூல் கால் புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் கான்டாக்டோ இல்ல தனிநபர் கான்டாக்டோ மேல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், என்ன ரீசன், அதுக்கப்புறம் டைமிங் பாத்துக்கோங்க. வேணும்னா ரிமூவ் எண்ட் டைம், இந்த 4 மணிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கால் டைப், வீடியோ காலா ஆடியோ காலா, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டம் ரைட்ல சென்ட். யாருக்கு? தனிநபருக்கா குரூப் கான்டாக்டுக்கா? செலக்ட் பண்ணியாச்சு. நேம் டிஸ்பிளே ஆகுது. பாட்டம் ரைட்ல சென்ட் பட்டன் போயிடுச்சு. இப்போ அவரு ஓபன் பண்ணி பார்ப்பாரு. ஜாயின் கால் அப்படிங்கிற பட்டன் அவருக்கு டிஸ்பிளே ஆகும். எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத
எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த கால் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரிமைண்டர் நோட்டிபிகேஷன் அவருக்கு போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, அந்த கரெக்டான டயத்துல அந்த கால்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம வந்து கேன்சல் பண்ணா அதை தட்டினா போதும் அவருடைய அக்கௌண்ட்ல. இதுல எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். எடிட் ஈவெண்ட் பார்ப்போம். பார்த்தா நம்ம முதல்ல செட் பண்ணிருப்போம்ல, அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஈவெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணணும்னா ரெட் கலர்ல கேன்சல் ஈவெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அட்டெண்டீஸ் வில் பி நோட்டிஃபைட் ஆஃப் யுவர் ஈவெண்ட் அப்டேட். ஒன்ஸ் நீங்க இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு ஷெட்யூல் பண்ணீங்களோ அவருக்கு அந்த நோட்டிபிகேஷன் போயிடும். இந்த பாருங்க, பாத்தீங்களா, யூ கேன்சல்டு நபர் சி ஈவெண்ட் டீடைல்ஸ் இப்படிதான் காட்டும் உங்களுக்கு, கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. சரியா? ஈவெண்ட் கேன்சல்டு ரெட் கலர் டிஸ்பிளே ஆயிடுச்சு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்லி காலை வந்து ஷெட்யூல் தான் பண்ண முடியும். அந்த ஷெட்யூல் பண்ண டயத்துல ஆட்டோமேட்டிக்கலி கால்லாம் போகாது. அதை அவங்க மென்ஷன் பண்றாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த டயத்துல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த கால், அவ்வளவுதான். சிம்பிள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல 2 அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போதுமே அநேகமா எல்லாருமே வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவோம். ஸோ அவங்களுக்கும் போய் சேரணும். நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கோம். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.